வாட்டி வதைக்கும் வெயில், மரங்கள் இல்லாததால் புதுச்சேரி மக்கள் கடும் அவதி. படகு துறையில் ஓட்டுநர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம், சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். காரைக்காலில் அரசு விடுதியை தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு வழங்கக்கூடாது, ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதிர்ப்பு. தபால் துறையிலும் வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் வசதி, மத்திய அமைச்சர் நாராயணசாமி தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வீசும் கடும் வெயில் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. இதனால் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதி மக்கள் கடும் வெப்பத்தை சந்தித்து வருகின்றனர். கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியான புதுச்சேரியில் கடல் காற்று வீசுவதால் இரவு நேரங்களில் வெப்ப அளவு சற்று குறைந்தாலும் பகல் நேரங்களில் 105 டிகிரி வரை வெயில் காய்வதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு அச்சப்பட்டு வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள். இதனால் பகல் வேளையில் புதுச்சேரி வீதிகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. தானே புயலால் 1.5 லட்சம் மரங்கள் வேரோடு சாய்ந்ததே காரணமாக புதுச்சேரியில் அக்னி நட்சத்திர வெயிலின் உக்கிரம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த வெயிலின் கொடுமையை சமாளிக்க குளிர்பானம், நீர்ச்சத்து நிறைந்த பழங்களின் விற்பனை புதுச்சேரி முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அக்னி நட்சத்திரம் முடிய இன்னும் 10 தினங்கள் உள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தை பொதுமக்கள் சமாளிப்பது பெரும் சவாலாக உள்ளது. தானே புயலின் போது அதிக அளவிலான மரங்களை இழந்துள்ள புதுச்சேரியில் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்த்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். திருநள்ளாறில் உள்ள அரசு விடுதியை தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு அளிப்பதற்கு என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை புதுச்சேரி சுற்றுலாத்துறைக்கு வழங்கி அங்கு பயணிகள் விடுதி கட்டப்பட்டது. சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் மிகவும் குறைந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் பயணிகள் விடுதியை மத்திய அரசு நிறுவனமான என்ஐடிக்கு மாத வாடகைக்கு விட சுற்றுலாத்துறை உதவி இயக்குனர் தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளார். பயணிகள் விடுதியில் பணிபுரிந்த சுற்றுலாத்துறை ஊழியர்களை நேற்று வெளியேற்றிவிட்டு செக்யூரிட்டி ஒருவரை அங்கு நியமிக்கப்பட்டிருந்ததை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சுற்றுலாத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு கேட்டபோது தனக்கு அது பற்றி தகவல் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் நேற்று இரவு பயணிகள் விடுதிக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவா செக்யூரிட்டியை அனுப்பி வைத்துவிட்டு பயணிகள் விடுதியை பூட்டி சாவியை எடுத்துச் சென்றார். சுண்ணாம்பாறு படகு துறையில் ஓட்டுநர்கள் நடத்தும் திடீர் காலவரையற்ற போராட்டத்தினால் சுற்றுலா பயணிகள் ஏமாந்து செல்கின்றனர். படகு ஓட்டுநர்களுக்கு அரசு வாகன ஓட்டுநர்களுக்கு இணையான ஊதியம், பதவி உயர்வு உள்ளிட்டவைகளை புதுச்சேரி சுற்றுலாத்துறையின் கீழ் பணிபுரியும் நீர் விளையாட்டு பிரிவு படகு ஓட்டுநர்களின் கோரிக்கைகளாகும். இதனை வலியுறுத்தி கடந்த மாதம் 11ஆம் தேதி முதல் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஓட்டுநர்கள் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் படகு ஓட்டுநர்கள் 31 பேர் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள சுண்ணாம்பு ஆறு மற்றும் உசுட்டேரி படகு குழாம், காரைக்கால், மாகே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள படகு குழாம்களில் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் உள்ள சுண்ணாம்பு ஆறு படகு குழாமிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தபால் துறையின் சேவையை அதிகரித்து இளைஞர்களுக்கு கூடுதலாக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அஞ்சல் கோட்ட அலுவலகம் மற்றும் சாரம் அஞ்சல் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா புதுச்சேரி தலைமை அஞ்சல் அலுவலகம் எதிரே நடைபெற்றது. புதுடெல்லி அஞ்சல் சேவை வாரிய உறுப்பினர் சுனிதா திரிவேதி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய இணை அமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அடிக்கல்லை திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர், தபால் துறையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் பொருட்டு புதிய அஞ்சலகங்கள் தொடங்கப்படுவதாகவும் இந்தியாவில் தபால் துறை மட்டும்தான் 18% மக்கள் சேமிக்கும் திறனை ஊக்குவிக்கும் துறையாக உள்ளது எனவும் கூறினார். இந்திய நாட்டில தபால் துறை மட்டும்தான் சேமிப்பை ஊக்குவிக்கின்ற ஒரு துறையாக இருந்து வருகிறது. இந்திய நாட்டிலை பொறுத்தவரையில நம் நாட்டிலே மொத்தம் 18% மக்கள் 18% நம் நாட்டினுடைய தபால் துறையில தங்களுடைய சேமிப்பை மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை ஊக்குவிக்கின்ற ஒரு துறையாக தபால் துறை இருக்கிறது. வெளிநாடுகளைப் போல தபால் துறையில் சேமிப்பு, இன்சூரன்ஸ், வங்கி வசதி போன்றவற்றை உருவாக்கி வேலைவாய்ப்பை பெருக்க மத்திய அரசு உத்தேசித்துள்ளதாகவும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு வழிவகுக்க ஆளும் கட்சி அரசியல் பாகுபாடு இன்றி இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். ஒரு தபால் துறையானது வெளிநாடுகளைப் போல, ஐரோப்பிய நாடுகளைப் போல தபால் துறை மூலமாக சேமிப்பு, தபால் துறை மூலமாக இன்சூரன்ஸ்,
தபால் துறை மூலமாக வங்கி வசதிகளை ஏற்படுத்துகின்ற ஒரு முழுமையான அமைப்பை இந்த நாட்டில் அமைக்க வேண்டும். இந்த துறைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளை இந்த நாட்டு மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, நகர பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு, அந்தந்த பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ கலந்து கொண்டனர். காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 750 போலீசார் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையை பலப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு அனுமதியுடன் புதுச்சேரி அரசு 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை உருவாக்கியுள்ளது. இதில் முதல் கட்டமாக 750 போலீசார் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 5 மாதங்களாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் பயிற்சி முடித்து இவர்கள் பணிக்கு திரும்ப உள்ளனர். அப்பா பைத்தியம் சாமி கோவிலில் 31ஆம் நாள் மண்டலாபிஷேக பூஜை சிறப்புடன் நடத்தப்பட்டது. லாசுப்பேட்டை ஸ்ரீ சர்க்குரு அப்பா பைத்தியம் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மண்டல பெருவிழா 31வது நாள் உபயத்தை முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி பக்தவச்சலம் செய்தார். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர் தியாகராஜன், எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், பொதுச் செயலாளர் பாலன், சேர்மன் மதி, சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். எல்லைப்பிள்ளைச்சாவடி சிருங்கேரி சிவகங்கா மடத்தில் தியாகராஜ சுவாமிகள் ஜெயந்தி விழா சாரதாம்பாள் கோவில் வளாகத்தில் துவங்கியது. 3 நாள் நடைபெறும் இசை நிகழ்ச்சியின் 3ஆம் நாள் விழாவில் சங்கீத சூடாமணி, காஞ்சி காமகோடி பீடம் ஆஸ்தான வித்வான் தியாகராஜன் பாட்டு, கும்பகோணம் கோபிநாத் வயலின், நெய்வேலி ஸ்கந்த சுப்பிரமணியன் மிருதங்கம், திருவாரூர் கிருஷ்ணமூர்த்தி கஞ்சிரா வாசித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே அடியார்கள் மற்றும் சர்க்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆசிரமம் அறக்கட்டளை சார்பில் சர்க்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் 12ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. விழாவையொட்டி மகா குரு தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கலைமாமணி ஜெகதீசன் மாணவர்களின் ஸ்ரீ அச்சுதானந்த சுவாமிகளின் கீர்த்தனைகள் நடந்தது. இதனையடுத்து ஸ்ரீ அச்சுதானந்த சுவாமிகள் திருவடி ஞானம் இதில் நீச்சானந்த யோகீஸ்வர சர்க்குருவின் பரம்பரை குருமார்கள் வேலாயுத சுவாமிகள், ஜெயராம் சுவாமிகள் உட்பட பலர் பங்கேற்றனர்.